MLM மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மிஞ்சற அளவுக்கு ஒரு சின்ன பையன் அவ்வளவு பெரிய ஸ்கேம் பண்ணியிருக்காரு. ஒரு 15 வயது பையன் பல லட்சம் ரூபாயை சுருட்டி இருக்கான். பிளான் பண்ணி இன்ஸ்டாவிலையும் யூடியூப்லயும் வீடியோவை போட்டு பல லட்சம் ரூபாயை அடிச்சுட்டு ஏமாத்திருக்கானாக்கா இது எவ்வளவு பெரிய ஒரு கேடித்தனமா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த பையன் மட்டுமே இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் பண்ணிருக்க முடியுமா அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்சு பண்ணிருக்க முடியாது. அதுக்கப்புறமா இந்த ஜென்சி மக்களை கவரத்தை என்ன பண்றான், ஷாம்பு மாதிரி ஒண்ணு கொண்டுட்டு சாப்பிடுறது, மிளகாத்தூள் தேய்ச்சிக்கிட்டு வர சொன்னீங்க பாருங்க நான் எப்படி மிளகாத்தூள் தேய்ச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் காட்டி ஏமாத்தி இருக்கான். மிளகாய் பொடியே கிடையாது, அது ஆக்சுவலா கலர், அது கேசரி மாவு போல இருக்கின்ற ஒரு பயோ டீகம்போசபிள் அந்த ஒரு கலர் பவுடர், அவ்வளவுதான். அது தேய்க்கிறதுனால எரிய போறதுல ஒன்னும் இது பண்ண போறதுல. இந்த ஹோலி பண்டிகைக்கெல்லாம் அடிக்கிறாங்க இல்லைங்களா கலர், அந்த கலரை மேல ரெட் கலர்ல தேய்ச்சிக்கிட்டு நான் மிளகாத்தூள் தேய்ச்சிக்கிட்டேன் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவும் ஃப்ராட். அந்த மாதிரி ஒரு 15 வயசு பையனுக்கு எப்படி இவ்வளவு ஒரு ஃப்ராடு தனம் பண்ற ஒரு புத்தி வந்ததுன்றது நமக்கு ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. இந்த பையன் எப்படி மக்களை கவர்ந்து இருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்கா, ஜென்சி விஜய் மேல எவ்வளவு ஒரு ஆதரவு வச்சிருக்கிறார்கள், பாசமா இருக்கிறார்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கினாங்க. முதல்ல உடனே என்ன பண்ண, ஒரு வீடியோ போடுறான், நான் விஜயனுடைய தீவிர ரசிகர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடியேத்து தோல்ல போட்டுக்கிட்டு பேட்டி கொடுக்குறான். இந்த பையனுக்கு முதல்ல ஓட்டு உரிமையே கிடையாது. 18 வயசு வந்தாதான் அவனுக்கு ஓட்டு உரிமை இருக்கு. அதுக்குள்ள எப்படியும் அந்த துண்டை போட்டுக்கிட்டு நான் விஜயோடைய ஃபேனு இப்படிலாம் சொல்றான்றது தெரியல. அதுக்கப்புறமா இதை விட பெரிய ஹைலைட் என்னன்னாக்கா, நான் மலேசியா போயிட்டேன் அப்படின்ட்டு ஒரு பாஸ்போர்ட்டை காமிச்சு, பாஸ்போர்ட்லாம் அவன் நேம் எல்லாம் கிடையாது, ஏதோ ஒரு பாஸ்போர்ட்டை காட்டுறான், மொட்டை மாடியில இருந்து எடுக்கிறான் அந்த போட்டோவை. ஆன்லைன் ட்ரேடிங் பண்றேன், 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 16,500 ரூபாய், 2000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 32,000 ரூபாய் அப்படின்றான். இதை சிலர் கொடுத்து ஏமாந்துடுறாங்க. ஏமாந்துறவங்களை எப்படி ஏமாத்துறான்றது கேளுங்க. அவன் என்ன சொன்னா, ஐயா நான் ஓட்டேன் ஆனா ஆன்லைன் இப்ப நஷ்டம் ஆயிடுச்சு, ஆனா அடுத்த வாட்டி நான் லாபம் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது சிலர் ஏமாறுறாங்க. ஏமாறாத ஒரு 2-3 பேர் உஷாரா இருப்பாங்களா, அவங்க கேட்டு இதில் ட்ரோல் பண்ணி நெட்ல எல்லாம் போட்டு அவனை அசிங்கம் பண்ணதுக்கு அப்புறமா அவனுக்கு பயம் வருது, ஐயோ இந்த மாதிரி ஏதாவது சொல்றாங்கட்டு, ஐயோ எனக்கு நஷ்டம் ஆயிடுச்சு, இந்தாங்க நீங்க கொடுத்தா 1000 ரூபாய் கொடுத்துருன்னு சொல்லிட்டு யாரோ 2 பேர் 3 பேரை மட்டும், வாங்கினது ஆயிரக்கணக்கில் ஆனா கொடுத்தது 2-3 பேரை மட்டும் கொடுத்தா மாதிரி காமிச்சிட்டு ஸ்கிரீன்ஷாட்டை போட்டு தப்பிக்க பார்க்கிறான். இந்த மாதிரி இருக்கின்ற ஒரு சிறுவர்கள் ஒரு சிறுவர் பள்ளியில் அனுப்பப்பட்டு அவர்கள் தண்டிக்கலைன்னா கூட அவங்களுக்கு ப்ராப்பரா ஒரு எஜுகேஷன் கொடுத்து ஒரு 10 வருஷம் 7 வருஷம் கழிச்சு அவங்க வெளியில வந்தாதான் அந்த சொசைட்டி உருப்படும். இப்போதைக்கு அவன் ஒரு ஜூனியர் டெலிகன்ட் என்கிறது இளங்குற்றவாளி சட்டத்தின்படி அந்த பையன் தண்டிக்கப்பட வேண்டியவன். ஏன்னா இவ்வளவு பேரை அவன் ஏமாத்தி இருக்கான். இது அந்த பாதிக்கப்பட்டவர்கள் ப்ராப்பரா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னாக்கா அந்த பையனுக்கு விசாரணை பண்ணி இந்த மாதிரி எவ்வளவு ஏமாத்தி இருக்கான்றதை இது பண்ணி மீட்டு கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். மேலும் இந்த மாதிரி பையன்களை பார்த்து இந்த ஜென்சி இன்றைய தலைமுறை கெடாமல் இருக்க வேண்டும்.